கட்சிகளை வெற்றி பெறாங்க. வெற்றி பெற்ற பிறகு உடனே ராஜினாமா பண்றாங்க, உடனே வேற கட்சியில சேர்க்கிறாங்க. இது என்னன்னு சொல்றது? குதிரை பேரம் தான் சொல்ல முடியும். குதிரை பேரம்னு சொல்றதுக்கு நான் விளக்கம் கொடுக்கணும். அம்மாவோட அதிமுக இருக்கிற வரைக்கும் நீட் கொண்டு வரப்படவில்லை, ஜிஎஸ்டி கொண்டு வரப்படவில்லை, சிஏஏ கொண்டு வரப்படவில்லை. இருங்க வரிசையா உட்காருங்க. தானாக முன்வந்து அவர்கள் தலைமை மீது அதிருப்தி கொண்டு அவர்கள் தானாக முன்வந்துதான் ராஜினாமா செய்தார்கள். இங்கே எந்த கூவாத்தூரும் நடக்கவில்லை. நீங்கள் தந்தை பெரியார், பெருந்தலைவர் கோட்டத்துக்குள்ளே காமராஜர், அண்ணல் அம்பேத்கர், மரியாதைக்குரிய வீரமங்கை நீலாட்சியார் மற்றும் மரியாதைக்குரிய அஞ்சலை அம்மாள் போன்றவர்களை கொள்கை தலைவர்கள் என்று கூறுவீர்கள். அவர்கள் எந்தெந்த கொள்கையில் நீங்கள் பின்பற்றுகின்றீர்கள், முன்னெடுத்திருக்கின்றீர்கள் என்று இதுவரை தெளிவுபடுத்தவில்லை. அந்த கொள்கை முன்னெடுக்க என்ன திட்டங்களை வகுத்துள்ளீர்கள் என்று விவரம் இந்த நிதி அறிக்கையில் இல்லை. இதுவும் எப்போதும் பேசுவதில் ஒரு ஏமாற்று வேலை தானா? கடந்த 3 மாதங்கள் இந்த அரசின் குறிப்பிடத்தக்க சாதனை என்னவென்றால், இதை நான் சொல்வது யாரும் கோச்சிக்க வேணாம், இந்த ஆட்சியில் ஒரு கட்சியில் வெற்றி பெறாங்க, வெற்றி பெற்ற பிறகு உடனே ராஜினாமா பண்றாங்க, உடனே வேற கட்சியில் சேர்க்கிறாங்க. இது என்னன்னு சொல்றது? குதிரை பேரம் தான் சொல்ல முடியும். இப்படிப்பட்டதெல்லாம் தவிர்க்க வேண்டும் என்று பொதுப்பணித்துறை அமைச்சர் அவர்கள். அன்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, குதிரை பேரம் அப்படிங்கிற வார்த்தையை அவையிலிருந்து நீக்கணுங்கிறது கேட்டுக்கிறோம். 2017 புரட்சித் தலைவி அம்மாவுடைய ஆட்சிக்கு எங்களுக்கும் உடன்பாடு உண்டு. 2017க்கு அப்புறம் உங்களுடைய ஆட்சிக்கும் எங்களுக்கும் உடன்பாடு இல்லை. அது ஏனென்றால் உண்மையான அதிமுக கிடையாது, அது அம்மாவுடைய அதிமுக கிடையாது. குதிரை பேரம்னு சொல்றதுக்கு நான் விளக்கம் கொடுக்கணும். அம்மாவோட அதிமுக இருக்கிற வரைக்கும் நீட் கொண்டு வரப்படவில்லை, ஜிஎஸ்டி கொண்டு வரப்படவில்லை, சிஏஏ கொண்டு வரப்படவில்லை, சிஏஏ கொண்டு வரப்படவில்லை. உங்களுடைய ஆட்சியில் தமிழகத்தினுடைய நலனுக்கு எதிராக டெல்லியுடன் சரண்டர் ஆனீங்க நீங்க. அதனால்தான் எங்களோட முதலமைச்சர் நீத்து போன அதிமுகன்னு சொன்னார். அதனால உங்கள் மீது நம்பிக்கை இருந்தால் சட்டமன்ற உறுப்பினர்கள் ரிசைன் பண்ணி தமிழக வெற்றி கழகத்தில் சேர வேண்டிய அவசியம் இல்லை. உங்கள் தலைமை மீது அதிமுக தொண்டர்கள் முழுவதுமாக விலகியதால் தான் தமிழக வெற்றி கழகம் உண்மையான புரட்சி தலைவர் எம்ஜிஆருடைய விசுவாசிகளும் அம்மாவோட விசுவாசிகளும் இன்றைக்கு தமிழக வெற்றி கழகத்தில் இணைந்து பணியாற்றிட்டு இருக்கார்கள். அதனால உங்களுடைய வார்த்தைகள் குதிரை பேரம் சொல்வது என்பது தவறு. கிட்டத்தட்ட 40 நிமிடம் பேசிக் கொண்டிருந்தார் முன்னாள் முதலமைச்சர் அவர்கள். நாங்கள் எதுவும் பேசவில்லை. ராஜினாமா செய்ய வேண்டியது அரசியலமைப்பின்படி எல்லோருக்கும் உரிமை இருக்கிறது. ஒரு கட்சி தலைமை மீது நம்பிக்கை இழக்கும் பொழுது முன்னாள் அமைச்சர்களும் சரி, எம்எல்ஏக்கும் சரி, விலகி மாற்று கட்சிக்கு சேருவது இயல்பு. அதனால் அவையில் தேவையில்லாமல் சில வார்த்தைகளை சொல்லக்கூடாது எங்களுடைய தாழ்மையான வேண்டுகோள். உறுப்பினர் எரிசக்தி துறை சட்டத்துறை அமைச்சர், சட்டத்துறை அமைச்சர் அவர் சொல்லி முடிச்சிருங்க. பேசுங்க, ஏதோ சொல்லணும். இடையில குறுக்கிட்டாதீங்க, கடைசியா பேசுங்கன்னு சொன்ன. கடைசியா இப்ப பேசுங்க. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்புமிகு முன்னாள் முதலமைச்சர் பேசும்பொழுது மின்சார கட்டணம் உயர்த்தப்பட்டுள்ளதா சொல்லியிருந்தார். அந்த மாதிரி எந்த வகையிலும் மின்சார கட்டணம் உயர்த்தப்படவில்லை. அது இல்லாமல் மதுரையில் இந்த சிறைவாசி, அதாவது சிறைத்துறையில சிறையில் இருந்தவர் மரணம் அடைந்தான்னு சொல்லியிருக்கார். உடல்நலம் சரியில்லாமல் மரணம் அடைந்தார். அது குறித்து விரிவாக அனைத்தும் அறிக்கையும் கொடுக்கப்பட்டுள்ளது. கடைசியாக இந்த குதிரை பேரம் என்பதை ஏற்கனவே பல முறை பேசிவிட்டோம், அதை பத்தி பேசக்கூடாது என்பது சொல்லிவிட்டோம். ஏற்கனவே இதை பற்றி நான் சொன்னேன்.
குதிரை பேரம் இல்லை, கழுதை பேரம் இல்லை, முடிச்சிருங்க. பேசக்கூடாது, நீக்கப்படுகிறது சொன்னேன். இப்போ அந்த வார்த்தை நீக்கப்படுகிறது. யாரும் இங்கே கூவாத்தூரில் நடந்ததை பற்றி யாரும் பேசவில்லை. இது ஒன்றும் கூவாத்தூர் இல்லை. குதிரை அவர்கள் தானாக முன்வந்து அவர்கள் தலைமை மீது அதிருப்தி கொண்டு அவர்கள் தானாக முன்வந்துதான் ராஜினாமா செய்தார்கள். இங்கே எந்த கூவாத்தூரும் நடக்கவில்லை. அவை முன்னவர் சொல்லுங்க. அவை முன்னவர் பேசுங்க. அவை முன்னவர் உட்காருங்க. நீங்க போய் உட்காருங்க சொல்றேன். பேசுறீங்களா? இல்ல நீங்க அவை முன்னவர் அவங்க கிட்ட பேச, என்கிட்ட சொல்லுங்க. பேசுங்க. நீங்க உங்களுக்கு அனுமதிக்கிறேன். தலைவர்களே, நான் பேசுறதே வேண்டாமா? இப்படி கத்திட்டு இருந்தாங்க. நான் அனுமதிக்கிறேன், நீங்க பேசுங்க. மாண்புமிகு பேசுங்க. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்பு உறுப்பினர் இல்லை, நான் சொல்ல முடிய வரை விடுங்க. உட்காருங்க ப்ளீஸ். உட்காருங்க. அக்ரி. உட்காருங்க. நான் பேசுறேன். அவை முன்னவர், நீங்க ஒரு எக்ஸ்பீரியன்ஸ், நீங்க என்ன பார்த்து பேசுங்க. அவங்கள்ட்ட பேசுங்க. மாண்புமிகு இல்ல இல்ல மாண்புமிகு இல்ல மாண்பு இல்ல மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, உங்களுக்கு உட்காருங்க. மாண்பு உறுப்பினர் பேசுறீங்களா? உறுப்பினர் முக்கூர் போய் உட்காரு. நீங்க உங்க போய் உட்கார், அவங்க இடத்துல உட்காருங்க. இருங்க, பேச வைக்கிறேன், பதில் சொல்ல வைக்கிறேன். உங்களுக்கு பதில் சொல்றதுக்கு அனுமதி தரேன். உட்காருங்க. இல்ல நீங்க மாண்பு உறுப்பினர் முக்கூர் சுப்பிரமணியம் அவங்க இருக்கையில போய் அமருங்க. எல்லாரும் அவங்க இருக்கையில அமருங்க. இப்ப அவர் சொன்னதுக்கு பதில் சொல்ல உங்களுக்கு நான் நேரம் தரேன். உட்காருங்க. பாருங்க, அருமையா இருங்க. 45 இருங்க. முன்னாள் முதலமைச்சர் உட்காருங்க. உட்காருங்க. முக்கூர் சுப்பிரமணியம் போய் உட்காருங்க. உட்காருங்க. இல்ல உட்காருங்க. இருங்க. வரிசையா கோர்வையாக இருங்க. உட்காருங்க. முக்கூர் சுப்பிரமணியம் உட்காருங்க. மாண்புமிகு உறுப்பினர் முக்கூர் சுப்பிரமணியம் எச்சரிக்கிறேன், உங்க இடத்துல போய் உட்காருங்க. சொல்றேன். இருங்க, கேட்கறேங்க. ஒரு இடத்துல இருங்க, கேட்கறேன். உட்காருங்க. நான் முடிவு சொல்லிட்டு உட்காருங்க. நான் சொல்றேன். உட்காருங்க. ஒரு 45 நிமிடம் ரொம்ப அருமையா அவருக்கு தெரிந்த கருத்துக்களை, அவர்கள் ஆட்சியில் செய்த சாதனைகள் எல்லாம் விளக்கமாக சொன்னார். அதிகமான குறுக்கீடு இல்லாமல் தான் இருந்தது. ஆனால் கடைசியில் முடிக்கிற போது கடைசியாக சொன்ன அந்த கடைசி பத்தியில் சொன்ன அந்த செய்திகள் தான் எதிர்த்தரப்பில் இருக்கின்றவர்களை, ஆளுங்கட்சி தரப்பில் இருக்கிறவர்களை பேசும்படி அழைத்திருக்கிறது. அதில் இந்த குதிரை பேரம் என்பதை பற்றி ஏற்கனவே நீங்கள் முதல் தொடரில் பேசுகிற போது நான் சொன்னேன், குதிரை பேரம் கழுதை பேரம் என்பதெல்லாம் பேசக்கூடாதுன்னு அவை குறித்து நீக்கினேன். மீண்டும் அதே வார்த்தையை சொன்ன காரணத்தினால நீங்கள் உட்காருங்க. நீங்கள் 2 பேரும் சேர்ந்து பேசுறது எனக்கு தெரியும். அமைதியாக உட்காருங்க சார். இப்போ இதில் பேசுறதா? அப்போ உட்காருங்க சார். நான் விளக்கம் சொல்றேன். உட்காருங்க. இந்த வார்த்தைக்கு என்ன பண்ணீங்க? உட்காருங்க. அந்த வார்த்தை இல்லைங்க. குதிரை பேர் என்ற வார்த்தைன்னு சொன்ன உடனே அவரே என்று சொன்ன 2 பேர் அந்த வார்த்தைக்கு ஏன் உடன்படி என்று கேட்கிற. உட்காருங்க.
பாருங்க, அனைத்து இந்திய அண்ணா இருங்க உட்காருங்க. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக உறுப்பினர்கள் அவர்கள் உரிமையை நிலைநாட்ட முயற்சிக்கிற போது மிதி வேணா உட்காருங்க. இருங்க உட்காருங்க. இருங்க இருங்க ஏங்க, அனைத்து இந்திய அண்ணா